ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ஸ்னோ உங்களுக்கு காட்ட போகிறேன். அங்கே போயிட்டு லேக் பக்கத்தில் ஸ்னோ எப்படி இருக்குது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் லைவ் போட்டேன். அந்த லைவில் அன்ஃபார்ச்சுனேட்லி நெட்வொர்க் வந்து இங்கே கனெக்ட் ஆகலை. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. சே ஹாய். ஆஹா. ட்ரெயினில் நம்ம ஸ்னோ டைமில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்து சரியாக இருக்கான்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃபோன் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் விசில் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், சமயம் ஃபுல்லாக அப்படியே வந்து நமக்கு ஒயிட்டாக தெரியுது. சாரா பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கும். நம்ம போகணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட்டு கூட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த வெதரில் பார்த்தா என்னால் எதுவுமே தூக்கிட்டு வர முடியல. நான் ஜஸ்ட்டு வெளியில் நின்று பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இப்போ என் பொண்ணு தான் கூப்பிட்டா. பட் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் வேணாலும் நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஸோ லஞ்ச் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், திரும்ப ரிட்டன் வர எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இங்கேருந்து ட்ரெயில் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் இருக்குது. பட் எங்களுக்கு என்னாச்சுன்னா இங்கேருந்து போகிறதுக்கே 1 ஹவர் ஆகிடுச்சு. திரும்ப ரிட்டன் வரும்போது 1 ஹவர் ஆகிடுச்சு. அங்கே ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 10 மினிட்ஸ் தான். பட் ஏன்னா நாங்கள் ரொம்ப கவனமாக போனோம். நாங்கள் ஃபாஸ்ட்டாக போகலை, ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் போயிடலாம். பட் நாங்கள் டைம் எடுத்து தான் போனோம். பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குது. நம்ம வெதருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும். க்ளவுஸ் கரெக்டாக போட்டுக்கணும். ஜாக்கெட் நல்லா கம்மான ஜாக்கெட்டாக நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஹேட்டு கண்டிப்பாக இருக்கணும். கழுத்தில் கூட நம்ம வந்து வார்முக்காக இன்னும் கூட நம்ம வந்து ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஃபுட்வேர் கரெக்டாக இருக்கணும். நல்ல ஃபுட்வேராக இருக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து நார்மல் ஷூ போட்டு போயிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஷூ போடக்கூடாது. ஸ்லோக்கான பூட் போட்டுக்கணும். அப்புறம் இன்கேஸ் என்ன ட்ரெயில் நம்ம போகும்போது ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சமயங்களில். ஏன்னா இது பயங்கர ஸ்னோ. கீழே இருக்கிற ஸ்னோ எல்லாமே என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக வந்து ஸ்லிப்பரி ஆகி செப்டிக் ஆன மாதிரி அப்படியே இருக்குது. ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்னென்னா நானே 3 டைம்ஸ் வந்து விழுந்து எழுந்திரிச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் பொண்ணு எதுவுமே ஆகலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரா. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த சைடு தான் நான் போக வச்சேன். இந்த சைடு போனோன்னா நம்மளுக்கு சறுக்கிடுச்சுன்னா கீழே போயிடுவோமோ அப்படின்ற பயம் எனக்கு ரொம்ப இருந்தது. ஸோ நான் ஸ்லோவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் போனேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ டெம்டிங் ஆகி தான் நாங்கள் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த சமயத்தில் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் உள்ளே போனோம். ஸோ ஆக்சுவலாக அழகாக இருந்துச்சு. பட் நம்ம கவனமாக போகணும், அவ்வளோதான். மற்றபடி என்ஜாய் பண்ணலாம், நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஜஸ்ட்டு ஃபோன் மட்டும் கரெக்டாக 2 ஃபோன் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒரு ஃபோனில் சார்ஜ் போயிட்டாலும் இன்னொரு ஃபோன்லையும் நம்ம வந்து சார்ஜு இருக்கும் இல்லையா, அதுக்காக. அப்புறம் நான் பாப்பாட்ட கரெக்டாக சொல்லியிருந்தேன். ஸோ ஃபோன் நம்பரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே அவளுக்கு நான் வந்து கவனமாக ட்ரெயினப் பண்ணி தான் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருந்தாங்க. அதையும் நான் பார்த்துட்டு தான் நான் வந்து உள்ளே போனேன். ஸோ நிறைய பேர் டாகெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து சம்மரில் வந்து அடிக்கடி போவோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு வந்து செம்மையாக இருக்கும். போகல ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் வரும்போது தான் பயங்கர கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்லிப்பரி அதிகமாக இருக்கும். நிறைய டைம் வந்து ஃபால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எப்படிடா இவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்தேன். ஸோ மேபி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஓகே தான், கொஞ்சம் கவனமாக வந்தால் மட்டும் போதும். ஸோ மற்றபடி நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம வியூவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தொடுற இடத்துலலாம் அப்படியே ஸ்னோ. ஆனால் கீழே பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. இந்த பிளேஸு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த சீசனில் இந்த மாதிரி ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. பட் இந்த மரம் எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து சம்மர்லேயும் ஸ்ப்ரிங்லேயும் ரொம்ப அழகாக ஆகிடுது. ஒரு சில டைம் ஃபுல்லாக க்ரீனிஸாக தெரியுது. அதுக்கப்புறம் ஃபால் டைமில் பார்த்தா கலர்ஃபுல்லாக ட்ரீஸ் எல்லாம் தெரியுது. ஸோ வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா சீசன்லேயுமே நம்ம வந்து இங்கே பார்த்துட்டு போகலாம். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த வந்து லேக் இருக்குது. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ளஃபர்ஸ் பீச் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப
ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்குது. நமக்கு வந்து சம்மரில் பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா பார்க்கிங் நம்மளுக்கு கிடைக்காது. ரொம்ப ஏர்லியராக வந்து நம்ம வந்து பார்க்கிங்கை பிடிக்கணும். ஸோ மற்ற 10 o'clock 11 o'clock 12 o'clock அந்த மாதிரிலாம் வந்தோன்னா ஜஸ்ட்டு வெளியவே நின்றுட்டு பார்த்துட்டு போயிட வேண்டியதான். நம்ம இங்கே என்ஜாய் பண்ணணும்னு நினச்சோன்னா ரொம்ப ஏர்லியராக வரணும். ஸோ இங்கே பார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எந்த பார்க்குக்கு போகணுன்னா கூட பார்க்கிங் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஏர்லியராக போகணும். இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் காசுக்கு இந்த மாதிரி கடைகளுக்கு போகணுன்னா கூட நம்ம வந்து பார்க்கிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். எப்படா யாராவது கார் எடுப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அவங்க எடுக்கும்போது கரெக்டாக போய் உள்ள விடணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான். நம்ம ஏர்லியராக போயிட்டோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்க்கிங்கை பிடிச்சிடலாம். நம்ம எக்ஸாக்டாக அந்த பீச்சுக்கு நம்ம போகல. நம்ம ட்ரெயில் வழியாக போயிட்டு நம்ம அந்த லேக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சீ வாட்ரு கிடையாது, நன்னீர் வாட்ரு. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் உந்ததுக்கப்புறம் அந்த சம்மர் டைமில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு சம்மர் டைமில் தெரியும். இப்போ பார்த்தா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ இந்த வியூக்காக தான் நம்ம அப்பப்போ வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நிறைய பேர், நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து க்ளவுஸோ இல்லை எது கீயோ ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் இப்போ கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு சம்மரில் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வர திங்ஸ்களில் கவனமாக இருக்கணும். ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா அந்த இது வந்து டாக் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது அப்புறமா அவங்க கண்டுபிடிச்சி எடுத்துப்பாங்களா இருக்கும். என் பொண்ணு எடுத்து அதை தூக்கி போட்டான். ஸோ சடனாக அவங்க தேடி வந்தாங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நாங்கள் திரும்ப எடுத்து அதே பிளேஸில் வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இது நடந்து போகிறது நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. ஸோ சாங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு நாங்கள் ஜாலியாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருக்கவும் அவங்ககிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இப்படி வந்துட்டுருந்தோம். ஜாலியாக இருந்தது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இது எங்களுக்கு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி இருந்தது. பெரிய ஸ்லீப்பரியாக இருக்குது. நான் ரிட்டன் போவையில் திரும்பி திரும்பி வருவோம்னு நினைக்கிறேன். பாரு, எல்லாம் நடக்க முடியாமல் நடக்கிறாங்க. Yeah, we closed almost. You didn't freeze yet? Yes. You? When are you gonna freeze? Why? No. Like my hand freezed. So, you should wear your next clothes. Why? Well, my other pair lost. We have. So now how am I supposed to wear it? சரி, இந்த ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்ல. ரிட்டன் நம்ம வந்து Oh my goodness. Mommy, It's so slippery. water looking for nice rocks. Yeah. Like remember we had those white ones and stuff when we were drunk. அப்பா ரொம்ப தூரம் நம்ம வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து In the summertime, வந்துட்டோம். can Okay. we come? Yeah. And you said we could bring crayons once. So in the summertime, let's come with the crayons to draw Okay. when we find some white rocks. Water. Oh no. Oh my god. Oh Sarah, so slippery Sarah. Okay, I think you fell 5 times when you were already. yeah, when your mom slippery, you have to catch, okay? I can't hold you though. I know. I can't even lift you. That's We're so true. close, guys, look. Yeah. No, so backside. So close to lake. Wow. It's the sea, not Wow. the lake. If it was the lake, it would be small and we would be able to go in there. Okay. See, நம்ம ட்ரெக்கிங் பிளேஸ்ல வந்து நாம பார்த்துட்டோம். The area where those rocks are. Rocks on the side. Yeah, we have to go there. Yeah, we'll go. Ah, cool. Just show them this view. Yeah. Yeah, yeah. சூப்பரா இருக்குலடா சாரா. Finally, we reach. Oh my goodness. Wow. Nice to see here. I thought it would be so. When you go to the sea, சாரா, சாரா, இந்த சைடில் போகலாம். அப்போ தான் நம்ம விழுகாமல் இருப்போம். Wow. we were supposed to go there though. Okay. Here, look at this smooth சார் இங்கே ஸ்லைட் பண்ணுறது தான் பண்ணுறா. Okay. இது வரல.
ட்ரை யுவர் பெஸ்ட். ஸோ கம் ஹியர். இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே ஸ்னோ கவர் ஆகி பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஒயிட்டாக தெரியுது. ஸோ மரங்களுமே அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த லேக் கலருக்கும் அந்த க்ளவுடியாக இருக்கிறதுக்கும் இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதான் நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு see here. லேக் சைடு நம்ம கிட்ட வர வர கோல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. பட் இன்னும் நம்ம ரொம்ப நேரம் இருக்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே கோல்டாக இருக்கும். நம்ம வந்து சீக்கிரமாக கிளம்பணும். ஸோ வந்து இப்போவே வந்து கையெல்லாம் ஜில்லுன்னு குளிர ஆரம்பிச்சிருச்சு. பட் இங்கேனா நிறைய பேர் நின்று இப்போ வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, ரீல்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. டாக்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு வந்து எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. பாப்பா வந்து இதில் சறுக்கி விளாடணுன்னு ஆசைப்படுறா. பட் இது வந்து அதுக்கான ஸ்லைடு வச்சுருந்தா இது வந்து நல்லா வரும். ஸோ அவளாக பண்ணும்போது இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை. ஸோ அவள் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கா. ஸோ சூப்பராக விளாண்டுட்ருக்கா. கூட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருந்தாங்கன்னா இன்னுமே ஜாலியாக இருந்திருக்கும் போல். எனக்கு குட்டி பாப்பா இருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் குட்டி பையன் அவங்க யாரையுமே நான் கூட்டிகிட்டு வரல. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். ஸோ ஆக்சுவலாக இது நாங்கள் நினச்சதை விட ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிளேஸு. ஆக்சுவலாக போகவே மனசில்லை. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து டீ எல்லாம் போட்டு வந்து குடிப்போம். ஸோ அந்த ராக் இருக்கு இல்லையா, அது மேலே தான் உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அது ஜாலியாக இருக்கும். இந்த பிளேஸ் வந்து கனடாவில் வந்து எங்களுக்கு மறக்க முடியாத பிளேஸ். ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களெல்லாம் அடிக்கடி போய் பார்க்க முடியுது. ஸோ ஜஸ்ட்டு வாக்கபிளில் 10 மினிட்ஸ் தான். ஸோ எவ்ரிடே வாக் கூட நம்ம போயிட்டு வரலாம். இங்கே சன்னை வந்து நீங்கள் மார்னிங் பார்க்கும்போது அவ்வளோ ரெட் கலரில் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து தண்ணிலாம் ஓடிட்டுருக்கோங்க பாருங்களேன். மேலே வந்து ஸ்னோ வந்து நிறைய இருக்குது, கீழே தண்ணி ஓடிட்டுருக்கு. இந்த இடத்துல நமக்கு பார்க்குறதுக்கெலாம் பயமாக தான் இருக்குது. ஸோ ஆனால் வந்து நல்லாயிருக்கு இந்த பிளேஸ் எல்லாம். ஸோ குட்டி குட்டியாக தண்ணி ஓடிட்டுருக்கு. நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இந்த இதெல்லாம் நேராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போகலாம். அந்த சைட்லேயே வந்து சூப்பராக வந்து வழி இருக்குது. நம்ம ரொம்ப தூரம் போய் பார்க்கலாம். பட் வந்து நமக்கு குளிர் தாங்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த சைடும் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே ராக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த இடங்களில் வந்து கால் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து போகணும். ஸோ இந்த ட்ரைலோட இந்த பிளேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம். பக்கத்துலேயே வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஜாலியாக இருக்காங்க. நாய்க்குட்டிலாம் வச்சுருக்காங்க. அந்த நாய்க்குட்டி கூட டான்ஸ் ஆடுது அழகாக. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஸ்னோ தான். ஃப்ரெஷ் ஸ்னோவில் வரும்போது நமக்கு ஸ்லிப்பரியாக இருக்காது. ஆனால் நம்ம 2 டேஸ் கழிச்செல்லாம் வந்தோன்னா கண்டிப்பாக வந்து அங்கே வர முடியாது. ஃபுல்லாகவே வந்து ஐஸ் கட்டி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ட்ரையே பண்ணக்கூடாது. We invite you to come to church. We wanna be a blessing. If you want to know what was that scary? I didn't even know. ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஸ்னோவோட நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு டைம் இல்லை. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே நான் வரும்போதே எனக்கு ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. ஸோ போகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் நான் கவனமாக போகணுங்கிறதுக்காக நாங்கள் இங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறோம்.
Life changes. People come and go. And seasons never last. Always remember that your present situation நம்ம is சொல்லிக்கலாம்டா. not your final destination. நம்ம போய் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கோங்க. ஸோ கைஸ், இதுதான் நம்ம காட்டுறோம் வந்த சி. பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இது வந்து லேக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வாட்டர் வந்து உப்பு கிடைக்காது. ஸோ சூப்பராக இருக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நன்னீர் தான். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்விம் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே வந்து சம்மரில் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து எல்லாருமே வந்து டிஃபன் லன்ச் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ட்ரெக்கிங் வருவாங்க, சைக்கிளிங் பண்ணுவாங்க சம்மரில். ஸோ இந்த மாதிரி டென்ட்டு போட்டு தங்கிப்பாங்க. இந்த காடு இருக்குல்லையே அந்த சைடு எல்லாமே. அப்புறம் அனிமல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்கிட்டிருந்து அங்கிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளேஸு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பாங்க. இன்னும் நம்ம சூப்பராக அங்கெங்கெல்லாம் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி பேட்ஸ் எல்லாம் தான் வரும். ஸோ இப்போது வந்து வின்டர்லாம் நம்ம பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து போட்டு அந்த மாதிரி இதெல்லாமே வரும். ஸோ வாக் அவுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எல்லா இதுக்காகவும் இங்கே இங்கிலீஷ் பீப்புள் எல்லாருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்துட்டு ஜாலியாக ஒரு 1 hour 2 hour அப்படி ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் காட்ட ஆசைப்பட்டோம். ஸோ நான் இப்போ கிளம்பலான்னு பார்க்குறோம். ஸோ போகும்போது நாங்கள் என்னெல்லாம் கஷ்டமாக இருக்குமா இல்லை ஈஸியாக போயிடலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலாக வரும்போதே 1 hour ஆயிடுச்சுன்னா போகும்போது இன்னுமே வந்து டைம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ போகும்போது தான் நம்ம ரொம்ப கவனமாக போகணும். ஸ்லிப்பரி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்து போகணும். If no one sees you as an enemy, it means ஆல்மோஸ்ட் நம்ம பாதி தூரத்தை தாண்டி நம்ம வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சேஃபாக வந்துட்ருக்கோம். என் பொண்ணுக்கு இந்த ராக் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த ராக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்னோவில் மூழ்கிடுச்சு இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டைமும் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வேணான்னா நான் சம்மரில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்காக மேடம் கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க. ஸோ இன்னொரு தடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்புறமா ஓகேவா நாங்கள். அதே மாதிரி இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா அங்கே வர்ற பேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபீட் பண்ணுவாங்க. பொரி, அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு, அப்புறம் வந்து ரஸ்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ரெட்டு இதெல்லாமே வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஃபீட் பண்ணும்போது கிட்ட வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். அது நிறைய பேட்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அதே மாதிரி அவங்க ஃபுட் எடுத்துகிட்டு வந்தாலும் அங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஹாட்டாக டீ அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அந்த பேர்ட்ஸுக்கும் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நல்லா ஃபுல்லாக ஸ்னோ கவர் பண்ணியிருக்கு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிட்டுருக்கும். சம்மர்லலாம் பார்க்கும்போது நிறைய தண்ணி போயிட்டுருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்னோ கவர் ஆகி கீழே வந்து தண்ணி ஓடிட்டுருக்கு. ஒரு சில இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. எனக்கு இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது, ஃபோன் விழுந்துருமோன்னு. ஸோ இங்கே பாருங்கள்.
ஆக்சுவலாக இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா -10 டிகிரி செல்சியஸ் ஃபீல்ஸ் லைக்கு. ஆக்சுவல் வெதர் பார்த்திங்கன்னா -8 டிகிரி செல்சியஸ். இந்த வெதர் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ட்ரையல் பார்க்குறதுக்கு ஓகேவாக இருந்தது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா -20 டிகிரி செல்சியஸ் ஃபீல்ஸ் லைக்கு 30 டிகிரி செல்சியஸ், -30 டிகிரி செல்சியஸ், ஸோ -26 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரிலாம் போகும். அந்த டைமிங்லாம் கண்டிப்பாக நம்ம வரவே கூடாது, ஃப்ரீஸ் ஆகிடுவோம். அதுவும் லேக் பக்கத்தில் இன்னுமே வந்து கோல்டாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். அப்புறம் பேர் க்ளவுஸும் நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் ஏதாவது நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுனா கூட ஆல்டர்னேட்டிவ்க்கு நம்ம வச்சுக்கணும். நீங்கள் புதுசாக ட்ரையல் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி சம்மரில் நாங்கள் 3 டைம்ஸ்க்கு மேலே இங்கே நாங்கள் வந்திருக்கோம், ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு எங்கே வந்து பள்ளம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. நீங்கள் புதுசாக ஒரு இடத்த ட்ரை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டோன் எங்கேயாவது இருக்கும், ஸ்டிக் அங்கங்கே விழுந்து கிடக்கும், லாக் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப கவனமாக ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ அதெல்லாமே நீங்கள் கவனிச்சிக்க வேண்டியது. இந்த மரங்கள் எல்லாமே பயங்கர ஹைட்டு. ஸோ கீழே இருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரையல் மூலமாக ஃப்ளவர்ஸ் பார்க் பீச்சோட லேக்கை நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு இந்த ஸ்னோ டைமில். ஸோ அதை நாங்கள் சுற்றி உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன். ஸோ கனடாவோட வெதர் வந்து எப்படி இருக்குது, இங்கே வந்து ட்ரையல் பக்கமாக போயிட்டு நம்ம லேக் பார்க்கும்போது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி.